நான் முனியப்பன் பேசுகிறேண்ணா. தமிழ்நாட்டுக்கு முனியப்பன் கணக்கு கொடுக்கிய டெல்லி மகாராஷ்டிராவில் நவநாத்துக்கு கொடுக்கிய கணக்கு எங்கள் அண்ணங்கிட்ட நின்று ஈஸ்வரங்கிட்ட நின்று பரமசிவன் பார்வதி 2 பேர் கிட்ட நின்று கணக்கு கேட்க கொடுங்கண்ணா. முக்கால் சத்தியம். பாப்பா, மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த ஏட்டு பக்கத்தில் தென் பகுதியில் அந்த மாலை வச்சுருக்கேன். இலையால் உள்ள மாலை, செருப்பு செப்பல் மாலை. இந்த பேர்கள் கணக்கு முடிக்கணும்ல. டெல்லி இருந்து, தமிழ்நாடு இருந்து, இலங்கை இருந்து, உலக நாடு இந்த மாலை 3 மாலையை வச்சு கணக்கு முடிக்கணும். புரிஞ்சுக்கப்பா. செப்பல் அந்த மாலை ஏட்டு பக்கத்தில் தென் பகுதியில் இருக்குது. எடுத்துக்கோ. நீயும் பின்னாடி உட்காந்துருக்கான்ல, போய் சேர்ந்து அரசியல்வாதிக்கு ஒன்று விடாமல் போட்டு முடிச்சிரு. டெல்லி போட்டு, தமிழ்நாடு போட்டு, அடுத்த நாட்டுக்கு அந்த டைமுக்கு நான் கொடுக்கேன். வெளிநாடு பூரா. புரிஞ்சுக்கப்பா. சரியா அண்ணா? சரிங்க அண்ணா, சொல்லுங்கள். அடுத்தாப்புல அந்த மாலை போட்டேன்னா அவன் சாப்பிட்ற உணவு உரைக்கு சுமலை மாத்திரம். ஏன்னா 2ஆம் நம்பர் தொழில் தயாரித்து பூமியை பாழாக்கிட்டான், ரொம்ப பாழாக்கிட்டான். இப்போ இவனுங்களை நான் கணக்கை முடிக்கணும், கதையை முடிக்கணும். கதையை வச்சு ஆடிக்கொண்டே இருக்கான். புரியுதா? அதனால் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அந்த மாலை 3 மாலையை சேர்த்து போட்டு, எரிக்கலை மாலை, முள் மாலை, செருப்பு மாலை, பச்சை இலையால் இருக்கும். அதில் தான் பயங்கரமான தொடர்பு கொள்ள போகுது. உலக நாடே தொடர்பு கொள்ளும். ஈசன் சொன்னதை கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. சரியா அண்ணா, போட்டுருதேன். அவங்க கூட போய் சேர்ந்து முதல் கணக்கு அரசியல்வாதிக்கு போட்டு முடிக்கணும். அப்போ அவங்ககிட்ட கணக்கு வர்ற கணக்கு பூரா நான் கூட சேர்ந்து அவனோட சேர்ந்து போட்டுருதேன். அண்ணா சந்தோஷம் அண்ணா. கால் சத்தியம்.